ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம அடுத்ததா பார்க்கவிருப்பது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் என்னென்ன சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கும்போது, பொதுவா ஒரு செல்வாக்கான குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. ஓரளவுக்கு வாழ்க்கையில செல்வ செழிப்போட இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பவுமே பணம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பண தட்டுப்பாடு இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. இப்போ இந்த பழகுற குணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரணி நட்சத்திரக்காரவங்க எல்லாரோடையும் நல்லா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. மத்தவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அதாவது யாரையும் பொதுவா குறை சொல்லாம, ரொம்ப இனிமையா பழகக்கூடியவங்க, மத்தவங்களை கவரக்கூடிய ஒரு சக்தி கொண்டவங்களா பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிங்கும் போது கேட்டு செய்வாங்க. என்ன ஏது உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லி தானா போய் கேட்டு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் பரணி நட்சத்திரக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே அவங்க எவ்வளவுதான் நல்ல நிலைமையில இருந்தாலும், மேலும் மேலும் நல்ல செல்வம் சேரணும், செல்வாக்கா இருக்கணும், மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. அது ரொம்பவும் நல்ல விஷயம் கூட. சரி, அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் செஞ்சா இவர்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும்? முதல்ல நமக்கு யோக தெய்வம். எந்த தெய்வம் யோகத்தை தரக்கூடியது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்கை. துர்கை இவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கு. இந்த துர்கை தொடர்ந்து வழிபட்டுட்டே வரணும். நான் முதல்ல சொல்லிருக்கேன் இப்ப இந்த தியானம் செய்யறத பத்தி. அப்ப யோக தெய்வத்தை நம்ம எப்படி வணங்கணும்னா தியானத்துல கொண்டு வரணும். ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அமர்ந்து தினமும் அந்த யோக தெய்வம் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தை சொல்லிப்போம் இல்லையா? அப்போ பரணி நட்சத்திரத்துல நம்ம சொல்லும்போது துர்கையை சொல்றோம். இந்த துர்கை ஒரு 10 நிமிஷம் நீங்க சிந்தனையில கொண்டு தியானத்துல அமரணும். தியானத்துல அவங்கள வணங்கணும். இப்ப இது உங்களுக்கு ஆற்றல், அறிவு எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்க செயல்படுறதுக்கு, அதாவது நீங்க அன்றாடம் நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிறதுக்கும் இந்த தியானமானது, யோக தெய்வ தியானமானது ரொம்ப உதவி செய்யும். அடுத்ததா நீங்க எந்த கோயில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில பல மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இங்க திருச்சியில நீலி வனநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இந்த கோயில் திருப்பஞ்சிலி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வரும்போது முதல்ல சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 3 மாதத்திற்கு ஒரு தடவையோ நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்கள், அதாவது வருமானத்துல, செல்வம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த திருப்பஞ்சியில இருக்கிற நீலி வனநாதரை தரிசிச்சு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான வெற்றிகள் வாழ்க்கையில கிடைக்கும். இங்க இருக்க சிவபெருமானுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இந்த இடத்துல யமதர்மன் உயிர் பெற்றதா சொல்லப்படுது. இப்ப இந்த கோயில் உங்களுக்கு விசேஷ சக்திகளை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே போல அடுத்து நெய்வேத்தியம். நெய்வேத்தியத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நெய்வேத்தியம் உங்களுக்கு நெய் சாதம். இந்த நெய் சாதத்தை நீங்க அதிகமா நெய்வேத்தியமா இறைவனுக்கு படைச்சு மற்றவர்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது உங்க வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும். தேவையான அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் நீங்க எதிர்பார்க்காதது கூட உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். முயற்சி செஞ்சு பாருங்க. சிவாய நம. நன்றி, வணக்கம்.